அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில தினங்களாக வீடியோ நாங்கள் போட முடியல. பட் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. எக்ஸிட் போல் வந்திருக்கு. இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது ஆச்சரியமாகவும் இருக்கு. ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுசாகவும் இருக்கு. அதில் தேர்தல் வரலாறு காணாத வாக்குப்பதிவு 85% வாக்குப்பதிவுங்கிறது சாதாரண நம்பர் இல்லை. ஏற்கனவே இல்லாம கடந்த தேர்தல் இல்லாம 23 லட்சம் பேர் புதுசா வேற வாக்களிச்சிருக்காங்க. இது எந்த தேர்தல் நடக்காத ஒண்ணு, கடந்த ரீசன்ட் தேர்தல் நடக்காத ஒண்ணு. இதுக்கு ஒரு சைடு தரப்பு வந்து ஆதரவாகவும், இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா எஸ்ஐஆர் எதிர்த்து தரப்பு பாத்தீங்கன்னா இதே குரூப் பாத்தீங்கன்னா இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா எஸ்ஐஆர் தான் காரணம், அப்ப முழுக்க எஸ்ஐஆர் தான் காரணம் அப்படிங்கிறதையும் சொல்றது பார்க்க முடியுது. இதை கடந்து தேர்தல்னாலே ஒரு சீரியஸா இருக்கணும், இதை வந்து ரொம்ப காமெடி பண்ணிட்டாங்க, ரொம்ப கொண்டாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசுறதை பார்க்க முடிஞ்சு. தேர்தல்னாலே ஒரு ஜனநாயக திருவிழா தானே, எல்லாருமே சந்தோஷமா மகிழ்ச்சியா அவங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க வாக்கு செலுத்த போறாங்க. அப்படிப்பட்ட தேர்தலாக இது பார்க்க முடிஞ்சுச்சு. அவ்வளோ பேர் மகிழ்ச்சியா எவ்வளோ ஊர்ல இருந்து டிராவல் பண்ணி, வெளிநாட்டுல இருந்து டிராவல் பண்ணி, கடந்த சில தேர்தல் கம்பேர் பண்றப்ப மிக அதிக பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து, வெளியூர்ல இருந்து, வெளி ஸ்டேட்ல இருந்து வந்து வாக்கு செலுத்த பார்க்க முடியுது. ஒரு மகிழ்ச்சியோட அவங்க வந்து வாக்கு செலுத்துறத நம்ம பார்க்க முடிஞ்சுச்சு. ரொம்ப வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம். வருங்காலத்தில் இந்த 85% இன்னும் 90% மாறணுங்கிறத நம்ம கேட்டுக்கிறோம். அப்படி இருக்கிற சமயத்தில் எக்ஸிட் போல் என்ன வருதுன்னா, நிறைய கட்சிகள் திமுக பெரும்பான்மை பார்த்தீங்கன்னா ஆதரவாக சொல்லியிருந்தாங்க, அதிமுக ஒரு சில கருத்து கணிப்பு சொல்லியிருந்தாங்க, ஆக்சிஸ் மை இந்தியா பார்த்தீங்கன்னா தாவேக்காக சொல்லியிருந்தாங்க. நமக்கு ஒரு கேள்வி வருது, எக்ஸிட் போல் எத்தனை பேர்கிட்ட கேட்டிருக்க முடியும், 234 தொகுதியிலும் கவர் பண்ணிருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அன்னைக்கு நடந்திருக்கணும். நம்ம கிட்ட நம்ம தெரிஞ்சவங்ககிட்ட கேட்குறோம், யார்ட்டையுமே கேட்கலன்னு சொல்றாங்க. ஆன்லைன்ல கமெண்ட் பண்றோம், நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க, யார்ட்ட தான் கேட்குறீங்க, யார்ட்ட கேட்டு சர்வே பண்றீங்கன்னு தெரியல. முழுக்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் கேட்டு சொல்றீங்களா, இல்லை 230 நாள் போய் அந்த சாம்பிள் சைஸ் எதையுமே வெளியிடுறது இல்லை. அப்படியுமே வெளியிட்டாலுமே மொத்தமாக ஒரு நம்பர் போட்டு வெளியிடுறாங்க. எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குமான்னு தெரியல. ஏன்னா எல்லா கருத்து கணிப்பு ஒரு அனலிட்டிக்கெல்லாம் சரி, நிறைய இடத்துல தப்பாக போகிறதுக்கு நிறைய இடத்துல வாய்ப்பு இருக்குது, கரெக்டாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, தப்பாக போகிறது தான் வாய்ப்பாக இருக்குது. முக்கியமான இந்த தேர்தல் கணிக்க முடியல அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம். கரெக்டாக கணிக்க முடியல. ஏன்னா ஒரு வேவ் புதுசாக ஒரு சக்தி தாவேக்கா வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுதுங்கன்னு தெரியுது. 1 கோடி வாக்குகள் மினிமம் வாங்குவான்னு சொல்கிறாங்க. 1 கோடிங்கிறது மேசிவ் நம்பர். அப்படிப்பட்ட தாவேக்கா உள்ளே இருக்கும்போது மும்முனை போட்டி கடுமையாக இருக்கிறப்ப சீட் கன்வர்ஷன் யாருக்கு வேணால் போகலாம் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே சொல்லிட்டு வரோம். தேர்தலே அதான் நிரூபிச்சிருக்கு. 85% வாக்குப்பதிவு நடந்திருக்கு. 40,000 பேர்கிட்ட கூட கேட்காம எப்படி இந்த கருத்து எக்ஸிட் போலுங்கிற சொல்கிறாங்கன்னு தெரியல. ஒரு சைடு எக்ஸிட் போல பேர் கொண்டாடுறதும் சரி, எக்ஸிட் போல விமர்சிக்க பண்ணுறவங்களும் சரி. எக்ஸிட் போல் எந்த அளவுக்குலையும் கரெக்டாக இருக்கணுங்கிற 100% கரெக்டாக இருக்குன்னு நம்ம சொல்லவே முடியாது. மே 4 அன்னைக்கு தான் தெரியும். மிகப்பெரிய அந்த தாக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் 2 கட்சிகள் மட்டும்தான் 20% மேலே எடுத்துருப்பாங்க. 3வது கட்சியுமே 20% மேலே எடுக்கிறப்ப யாருக்கு வேணால் சீட் கன்வர்ஷன் போகலாங்கிறதா உண்மை. மக்களே வந்து விக்டிமாக்குறது நிறைய விஷயத்தில் பார்க்குறோம். இப்போ இந்த தேர்தல் நடந்து முடிஞ்சு சரி, இப்போ வந்து பத்திரிகையாலும் சொல்லாமான்னு தெரியல, ஒரு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச நம்பர் பார்த்தீங்கன்னா ஐடியில் ஊழியர்களை பார்த்தீங்கன்னா அவ்வளோ விமர்சனம் பண்ணியிருந்தாரு. கலைஞர் தான் இது பண்ணாரு, கலைஞர் தான் கம்ப்யூட்டரே கண்டுபிடிச்சாருங்க அந்த லெவலுக்கு சொல்லிட்டு கலைஞர் தான் அவ்வளோ காரணம். பட் ஐடியில் வேலை செய்கிற இன்னைக்கெல்லாம் அதை மாற்றிட்டு வாக்களிக்கிறாங்க, வேற கட்சிக்கு வாக்களிக்கிறாங்க, தாவேக்கார் வாக்கு செலுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் பண்ணியிருந்தாரு. எப்படி இந்த மாதிரி ஒரு விமர்சனம் வந்து தைரியமாக பொதுவெளியில் பண்ணுறாங்கன்னு தெரியல. அவங்கவுங்க உரிமை, யாருக்கு வேணால் வாக்கு செலுத்தலாம். சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இப்போ காமராஜர் தான் அவ்வளோ பள்ளிகள் ஆரம்பித்தார். பள்ளிகள் வந்து இவ்வளோ பேர் படிப்பறிவு பெற்ற தமிழ்நாட்டில் முக்கியமான காரணம் காமராஜர் தான். அதுக்கு காங்கிரஸுக்கு தான் எல்லாரும் வாக்கு செலுத்தணும்னு சொல்ல முடியுமா? எல்லாருமே அவங்கவுங்க முடிஞ்ச பீரியடில் ஏதாவது ஒரு சில நல்ல காரியங்கள் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக எப்பயுமே அந்த கட்சிக்கு தான் வாக்கு செலுத்தணும் அப்படிங்கிறத சொல்கிறது ஜனநாயகத்துக்கு எதிரானது. மக்கள்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கூட்டத்தை தற்கொலைன்னு சொல்கிறது. ஏன்னா மற்ற கூட்டம் எல்லாம் அவ்வளோ கரெக்டாக இருக்க மாதிரியும், அவ்வளோ காசு கொடுத்து வராத ஒரு கூட்டத்தை வந்து தற்கொலைன்னு சொல்லிட்டு காசு கொடுத்து இன்னும் பல சரக்கு, பிரியாணி இந்த மாதிரி பல விஷயங்களை கொடுத்து கூட்டிட்டு வர கூட்டத்தை வந்து அறிவாளி கூட்டமா, காசே கொடுக்காம வர கூட்டத்தை தற்கொலை கூட்டம்னு சொல்றது. பெண்களை வந்து இழிவா பேசுறது. பெண்கள் வந்து அவங்களோட அன்பை வெளிப்படுத்துறாங்க. அரசியலே தெரியாத பெண்களை தான் நீங்களே வந்து 1000 ரூபா 2000 ரூபா கொடுக்குறதா இருக்கட்டும், பெண்கள் மையப்படுத்தி தான் இந்த எலெக்ஷன் தேர்தல் அறிக்கையை பார்த்தீங்கன்னா பிரதான கட்சிகள் வெளியிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட பெண்களே வந்து திட்டுறது, இந்த வயசுல இருக்க பெண்கள் பார்த்தீங்கன்னா திட்டுறது, அரசியல் அறிவே இல்லைன்னு. மக்கள் விழிப்புணர்வும் இருக்காங்க, தெளிவான இருக்காங்க. எப்போ யார் கொண்டு வரணும்னு கரெக்டாக மக்கள் தெரிஞ்சுதான் ஒவ்வொரு தேர்தல் வாக்கு செலுத்துறாங்க. ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ட்ரெண்ட் தெரிஞ்சது, இவங்க தான் வாக்கு ஜெயிக்க போறாங்க அப்படின்னு. 2024 நம்ம பார்த்துருப்போம், இங்கே திமுக தான் வரப்போகுதுங்கிறது எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. திமுக தான் வரப்போது நமக்குமே தெரிஞ்சிருந்துச்சு. அதே மாதிரி மோடி தான் கண்டிப்பாக வருவார்னு சொல்லியிருந்தாங்க. பட் 300 சீட் மேலே வருவாங்க அப்படிங்கிற எக்ஸிட் போலி சொல்லியிருந்தாங்க. பட் நிஜத்தில் பார்த்தீங்கன்னா தனி பெரும்பான்மையை வர முடியல, கூட்டணி கட்சியாக தான் அவங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க. அப்படி எக்ஸிட் போலுங்கிறது ஒரு சாம்பிளாக இந்த டைரக்ஷன் போகும் தான் காட்டுமே தவிர கண்டிப்பாக அது வந்து
வந்து உண்மையாகாது. 2026 தேர்தல் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரப்போகுது அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு சந்தேகம் வேணாம், கண்டிப்பாக மாற்றம் தரும். சென்னை பெல்ட், அந்த பெல்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே திமுக தான் கோட்டை. எம்ஜிஆர் இருக்கும் போதும் சரி, ஜெயலலிதா அம்மா இருக்கும் போதும் சரி, இப்போ எடப்பாடி இருக்கும்போது ஃபுல் ஸ்வீப் பண்ண அதே சென்னை பெல்ட்டில் இந்த டைம் ஃபுல் ஸ்வீப்லாம் பண்ண முடியாது. மிகப்பெரிய ஒரு போட்டி இருக்குது. அதாவது 14 சீட்டில் 7-8 சீட் பார்த்தீங்கன்னா தாவேகா பக்கம் போகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிற சமயத்தில் எல்லா பெல்ட்லையும் கொங்கு பெல்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே தான் அப்படியே ஏடிஎம்கேயோட கோட்டை அப்படி சொல்கிறதுல அந்த இடத்துல கண்டிப்பாக கோபிச்செட்டிப்பாளையத்தில் தாவேகா செங்கோட்டையை ஜெயிச்சிருவாங்க. முக்கியமான நிறையா தொகுதியில் பார்த்தீங்கன்னா தாவேகா ஜெயிச்சிரும் அப்படிங்கிறத சொல்கிற விதமாக ஆல் ஓவர் தமிழ்நாடுல உள்ள தாவேகா மிகப்பெரிய ஃபோர்ஸாக இருக்கிறப்ப மும்முனை போட்டியில் எந்த சைடு வேணால் சீட் கன்வர்ஸ் அதிகமாக போகும், யார் வேணால் ஆட்சி அமைக்கலாம், கொங்கு சட்டசபை ஏற்படுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. உங்களை மாதிரி நாங்களும் மிக ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்கோம். மே 4 அன்னைக்கு மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.